எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு 1 வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துடலாம். விருச்சிகம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், கேட்டினுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான். ஸோ விருச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது பாக்கியத்துக்கு வராருங்க. குரு வந்து பாக்கியத்துக்கு வர்றது சிறப்பான்னு கேட்டினா கண்டிப்பாக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுப்பார்? முதல்ல தனக்காரகன் பாக்கியத்துல உச்சம் பெறும்போது நல்ல வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுப்பார். இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வருமானங்கள் வந்துட்டு இருக்கோ அதை விட அதிகமான ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களை பார்க்க முடியும். ரெண்டாவது, தங்க நகை சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது தங்க நகை வாங்குறது, இதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக கிடைக்கும். ஏன்னா தங்கத்துக்கு காரகன் குரு பகவான். அவர் பாக்கியத்துல உச்சம் பெறும்போது தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் சேரும். சரிங்களா? ரெண்டாவது, புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆன்மீக எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம எந்த காரியத்திலையும் ஒரு தடை தாமதங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் தாமதங்கள் விலகும். இதனால் வரைக்கும் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங்ல இருந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். வேகமா, அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமா இருக்கும். பலன்களும் வேகமா கிடைக்கும் குருவின் மூலம். சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். ரெண்டாவது, 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ராகு இருக்காருங்க. ராகு சுகஸ்தானத்துல இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தீய பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை கொஞ்சம் அடிக்ட் வைப்பார். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தீய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் வெளியே வாங்க. எதுலையுமே ஒரு அளவோடு இருந்துக்குங்க. எதையுமே கொஞ்சம் அளவுக்கு மீறி போகாதீங்க. ரெண்டாவது, இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதோட மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. வேலை ரீதியா ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். வேலை ரீதியா ஒரு இடையூறு சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். என்னடா இது அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்களே!
என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும். ஏன்னா 10ல கேது கேது எங்க இருந்தாலும் அந்த இடத்த நசுக்குவார். அப்போ 10ல தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கும்போது தொழில் செய்யறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடையூறுகள் இடைஞ்சல்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில்ல இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை ரீதியா ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமான பணிச்சுமை இருக்கும். சில பேருக்கு மூத்த அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்க முடியாத நிலை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கிட்டயே வந்து சண்டைகள் சச்சரவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இப்படியாக ஒருத்தருக்கு அவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பலன்கள் நடந்து இருக்கும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல அது எல்லாத்தையும் நீங்க சமாளிப்பீங்க. சரிங்களா? ஜெயிப்பீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அப்ப எதிரிகள் இருப்பாங்க. இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிப்பீங்க. 2வது குரு 9ஆம் இடத்துல வந்து வலுக்கும்போது தந்தையால் ஆதாயம் உண்டுங்க. தந்தையினுடைய சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். சொத்து பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ, ஒரு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ல வழக்கு போயிட்டு இருக்கவங்க, அந்த வழக்குகள் சாதகமாக அமைந்து முடியும். ஏன்னா பாக்கியத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரப்ப 3ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம். ஸோ அந்த இடத்த குரு பார்க்கும்போது வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஆதாயங்கள், அவர்களால் பொருள் உதவி, அவர்களால் பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளாலையும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் போக முடியாத கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய ஆன்மீக தரிசனங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். ஆலய வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்வீங்க. ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் கூடுதலாவே வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். நாத்திகத்தை விட ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம குரு சனியை பார்க்கிறார். சரிங்களா? அதாவது சனி தான் குருவை பார்க்கக்கூடாது. குரு சனியை பார்க்கறது யோகம் தான். சரிங்களா? அப்ப அந்த வகையில் இந்த காலகட்டங்கள் வேலையாட்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வேலை ரீதியா இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்த பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். சில பேருக்கு சொந்த ஊருக்கே வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கும். அது தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு இருக்கிற வருமானத்தை விட ஒரு படி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். 2வது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களோட அறிவாற்றலும் உங்களோட திறமையும் தற்போது அதிகமாக வெளிப்படும். இதனால் வரைக்கும் நீங்க யார் அப்படின்றது தெரியாதவங்க இப்ப தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இருக்கிற இடத்துல உங்க புகழ்பெற்ற நபராகவும் நீங்க வந்து வெளியே தெரிய ஆரம்பியும் உங்களோட திறமைகள் தற்போது வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திறம்பட செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 10ல கேது இருக்கனால கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல அலைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. ஏன்னா குரு பார்வை ராசியின் மேல இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை தற்போது கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல மிகையாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த அதிசார குரு பெயர்ச்சி நிச்சயமாக நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும். சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.